பாருமா நல்லா வதங்கிட்டு கத்திரிக்காய் நான் போட்டேன். சும்மா வந்து 2 கத்திரிக்காய் தான் போட்டேன், நான் அதிகமாக கத்திரிக்காய் சேர்க்கல. சூப்பராக வதங்கி ஜெயஸ்ரீ அப்பா ஆஞ்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக கொடுத்துட்டாங்க. நான் வந்து குழம்புக்கு திட்டமாக எடுத்து வீட்டில் வச்சுட்டு வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வந்துட்டேன். பாருங்க அது நான் நடுவில் எழுச்சிமா இது வந்து எழுப்பு ஒன்று போடலான்ட்டு ஒரே ஒரு பாய் சாரியை தந்துக்கிறேன். நம்ம வந்து தனியாக மிளகாத்தூள் அதெல்லாம் தனித்தனியாக சேர்ப்பாங்க. நம்ம எது சேர்க்க நம்ம வந்து வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ வாங்க எல்லாம் என்ன போடுறேன்னு பாருங்க ஃபஸ்ட்டு. வறுக்கிறதுக்கா நேரத்தில் சொன்னேன் காசு சொன்னேன் வறுக்கத்தான் சொன்னேன். ஒரு கண்டி மிளகாத்தூள் போட்டுக்கணுமா? பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஒரே ஒரு செகண்ட் சார் விட்டுக்கிறேன். ஆஃப் லெமனா? ஆமாம். இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும் தானே? ஆமாம். சுத்தமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பேசி விட்டுக்கிறேன் நல்லா. எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா மூச்சு வாங்க சொல்லிக்கிறது. எங்கே அது? ஷீரோவுக்கு தான். ஆனால் தாங்க என்னவா ஷீரோ? அவன் நம்ம எங்கேயோ கிளம்பி இருக்கிறத பார்த்து அவங்க எங்கேயோ போகிறாங்க, அதனால் எங்கேயும் போகக்கூடாது சொல்லி வாசலில் நின்றுக்கிறாரு அவர். அவன் நல்லா நிம்மதியாக படுத்துவோம் தான். உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்கன்னா கிளம்புறோம்னு சொல்லிட்டுன்னா அவனுக்கு வந்து தூங்கவே மாட்டான், படுக்கவே மாட்டான், அவனை மூழ்கிக்குவான். நான் வந்து சும்மா தலை சீப் சும்மா பின்னு குத்துன கொள்ள எழுந்து வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான் எங்கே போடுவாங்களோன்னுட்டு. ஏன்னா இப்போலாம் எங்கே போனாலும் ஷீரோ விட்டு போகிறல அந்த பயம் வேறு அவருக்கு. திட்டமான யானத்தில் இருந்தால் நம்ம ஃப்ரீயாக செய்ய முடியாது. அதனால வந்து நான் தாளாரமான யானம் எடுத்துக்கிறேன். அழகாக ஒரு பீஸை எடுத்து நம்ம அழகாக மின்னி நல்லா மசாலா தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். சரிம்மா. அழகாக ஃபஸ்ட்டு பெரிய பீஸ் எடுத்துக்கிறேன். இன்னும் தலை பீஸ் தானே? ஆமாம், தலை வெட்டி எடுத்துட்டேன். கெண்டை பகுதி தான் ஒன்று ஒன்றா தடவி ஓரமாக வச்சுக்கலாம். சரிம்மா. பார்க்க கறி மாதிரியே இருக்குது. இது வந்து விரால் மீன் அப்படி தான் இருக்கும், முள்ளுலாம் அவ்வளோ இருக்காது. மற்ற மீன் போலாம் இருக்காது, விரால்லாம் நல்லா கறி மாரியே இருக்கும். அதுதான் அப்படி தடவி வச்சுக்கிறோம். சரிம்மா. ஃபைனல் முடிவு எல்லாத்துக்கும் மசாலா தடவி வச்சு இது வந்து இப்போ நமக்கு மட்டுமா இல்லை நம்ம சொந்தக்கார எல்லாருக்குமேவா? நான் சனியாக வாமான்னு சொல்லி கொடுக்குறேன், சாயந்தரமாக வரமான்னு சொல்லிக்கிறேன். வந்தால் அவளுக்கு தான் நமக்கும் தான். நம்ம 5 பேர் இல்லையா கணக்கு வரது, நம்ம மருமக பிள்ளையும் சேர்த்து 5 பேர். சரிம்மா. இப்போ வந்து இது வந்து சைடில் வந்து புரட்டும் நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். ஆமாம், இது வந்து அப்படியே ஊறட்டும். நம்ம இதில் மீன் குழம்பு வச்சு ரெடி பண்ணிடலாம். மீன் குழம்பு வந்து மீன் வந்து திரும்ப தான் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா வாழும் தலை மட்டும் தான் எடுத்து வச்சுக்கிறேன். மீன் எல்லாம் இங்கே மசாலா தூள் போட்டேன், அது மட்டும் போதும் நமக்கு. அது மட்டும் நான் குழம்பு வச்சிடுறேன். வாழும் தலையும் போட்டாலே வந்து சூப்பராக இருக்கும். ஆமாம், இது வந்து நான் நாட்டு குழம்பு மீன் இல்லையா, அதனால வந்து மாங்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போடலன்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சரிம்மா, வாங்க போகலாம். சரி ஜெயஸ்ரீ குண்டான் வச்சுட்டேன், அடுப்பு பற்ற வச்சுட்டேன். நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். அடுப்பு மட்டும் பற்ற வச்சுக்கிறீங்க, அதில் குண்டான வச்சு அது எண்ணெய்லாம் ஊற்றில? எண்ணெய் தான் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வாங்க அந்த கடுகு போடலாம். கடுகு போடுவோம். இதுக்கு மேலே கிட்ட இருந்தால் டேஞ்சரஸ். பாருங்க, வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா பொண்ணு நேரத்தில் பார்த்துக்க எடுத்துக்கணும். ரொம்ப நாளாக அதுக்கு நம்ம வந்து சாப்பாடு வீடியோ செஞ்சு போட்டுலாம். இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் இருக்குமா? காயா உறுத்துனாங்க தான் பண்ணாங்க தான் பல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 6 ஒரு 5 நாள் அப்படி இருக்கலாம். இன்னைக்கு வேறு சண்டே ஸ்பெஷல், நமக்கு சண்டே ஸ்பெஷல் இல்லாமல் இருக்குமா? அப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சரி, மஞ்சத்தூள்லாம் சேர்க்கல? போடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டு நல்லா வந்து செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து கத்திரி வெயில் வந்து காயுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கொஞ்ச நேரம் ஃபேனு கரண்ட் இல்லைனாலே வந்து வேர்த்து அப்படி ஊற்றுது. ஃபேனே இல்லை, நம்மளாம் உயிர் வாழ்த்தி பெரிய விஷயம் போல. அந்த அளவுக்கு ஒரு வேக்காடாக புழுக்கமாகவும் இருக்குது. காற்று அசைவு இல்லை அதிகமாக. இப்போ வந்து கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகிக்குது. முன்னேழி கத்திரி பின்னேழி கத்திரி சொல்லுவாங்க. இப்போ வந்து முன்னேழி காய்க்குதா பின்னேழி கத்திரி, அதுதான் எனக்கு யோசனை தெரியல. முன்னேழி காய்ஞ்சால் தான் வெயில் அதிகமாக அடிக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றிலாம் எது அதிகமாக அவ்வளோ தூரம் தெரியாது. வந்து முன்னேழி கத்திரி தான் நினைக்கிறேன் காயுது ஏதோ. ஆனால் ஒரு வழியில் நம்மளுக்கு போட்டு வாட்டி வளர்க்குறாங்கப்பா. பாப்பா உப்பு சேர்த்துக்கிறோம்மா. சரிம்மா, உப்பு சேர்த்துக்கிறேன். கூடமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன்.
மீன் குழம்பு ஒன்று மஞ்சள் பொடி சேர்த்தாங்க நல்லது. கவுச்ச சொல்லுவாங்க. மீன் கவுச்ச வாசனை அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சத்தூள் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்குவாங்க. ஆனால் ஆயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சள் காமலை விழுவாங்க. அவங்களாம் அந்த காலத்தில் இருந்தவங்க மஞ்சள் தூள்லாம் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நாம எல்லாத்துக்கும் மஞ்சத்தூள் சேர்ப்போம். பாருமா நல்லா வதங்கிட்டு கத்திரிக்காய் நான் போட்டேன். சும்மா வந்து 2 கத்திரிக்காய் தான் போட்டேன். நான் அதிகமாக கத்திரிக்காய் சேர்க்கல. சூப்பராக வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து புளி காசு தண்ணி வந்து அதில் ஊற்றிக்கலாம். சரிம்மா. நம்ம முன்னாடி வந்து தனியாக வந்து கரைச்சி வச்சிட்டிங்க. ஆமாம். ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து குழம்பு கழிச்ச பிறகு மீன் போட்டால் மீன் குழம்பு ரெடி. ஆமாம். இப்போ வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சரி 2 டீஸ்பூன். நம்மளுக்கு தான் கரெக்டு. 2. ஆமாம். நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் எந்த குழம்பு சார் 2 தான். ஏன்னா கூட்டு பொரியல் செய்கிற மாதிரி இருந்தால் 1 1/2 அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பேன். இப்போ அம்மா அவங்க கை எப்படி காட்டுங்க, கை எப்படி காட்டுங்க, எவ்வளோ வேறு பார்த்தீங்களா? முத்து 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 முத்து. ஃபேனுக்கு போடலையா நம்ம, அது வந்து வேர்வு தண்ணி அதிகமாக சொட்டு வருது. கேஸ் பற்ற வச்சுதுனால இப்போ வந்து ஃபேன் வந்து போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா. இப்போ வந்து நான் மூடி போட்டு ஏறி போடுறேன். இது கூட மாங்காய் 2 10 அரிஞ்சு வச்சுக்கிறேன். போட்டு அப்படியே கொதிக்க வைக்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் மீன் வரைக்கும் பார்த்து பார்க்கலாம். ஆமாம். சரிம்மா. மீன் போட பார்த்து பார்க்கலாம். சரி சரி. நம்ம குழம்பு ரெடி. குழம்பு நல்லா வச்சு ரெடி பண்ணி இறக்கியாச்சு. இப்போ வந்து மீன் தான் வறுக்க போகிறோம். கள்ளி சூடாயிட்டு நம்ம வந்து ஒரு மீனாக போட்டு எடுத்துக்கலாம். சரிம்மா. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு வந்து சூப்பராக வந்து செய்வீங்க. அது தெரியும் எனக்கு. டிஃப்ரெண்ட்டாக இல்லைம்மா, இது போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் மசாலா தடவை பார்த்தா வந்து வாசனை வந்து சூப்பராக இருந்தது. போட்டு வச்சு போட்டு அதை எடுத்துக்கலாம். சரிம்மா. இப்போ மிதமாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டால் வேகத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கல்லுக்கு ஏற்ற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஆமாம். நம்ம இட்டு வாசல்ல சின்னதாக இருக்கும். அது இவ்வளோ சின்னதா? இது எங்கள் அம்மாவுக்கு சீதம். ஆமாம். ஆயா வீட்டிலேருந்து எடுத்து வந்த சீதனம் ஒன்றும் நிறையா இருக்குது. ஆமாம். இல்லைன்னா கை வச்சு ஆளாத பொருள் இவ்வளோ நிறைய எடுத்துக்கலாம். சரிம்மா. பாப்பா அழகாக வந்து எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். சூப்பராக சிம்பிளான ஒரு குழம்பும் ஒரு மீன் வறுவலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. விரால் மீன் குழம்பும் விரால் வறுவல் வைக்கிட்டு இன்னும் சிம்பிளா சூப்பராக வந்து ரெடி பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம். இப்போ பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வாசனையான மாதிரி இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது. இஞ்சி பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம். சாப்பிடலாம். இப்போ வந்து சாப்பிட பார்த்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. சூப்பராக வந்து சுட சுட வந்து விரால் மீன் வறுத்து எடுத்து வந்துட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ வந்து இது முன்னே சாப்பிட்டு பார்க்க எனக்கு என்ன வறுக்கும் போதே சாப்பிடணும் போல் எண்ணம் வந்துடுது. அதனால சாப்பிடலான்னு வந்துட்டேன். விரால் மீன் யார் யார் சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். சாப்பிடாத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்கும். முள்ளெலாம் அதிகமாக இருக்காது. சைடு நடுமுள் மட்டும்தான் இருக்குமே. சாப்பிட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.